ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்ஸ் டு ப்ளூம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ரமலான் ஸ்பெஷல் ரொம்பவே சுவையான நோன்பு கஞ்சி சுலபமாக எப்படி நம்ம வீடுகளில் செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸியான மெத்தடு தான். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் ஃபஸ்ட் டைம் நோன்பு கஞ்சி செய்ய போகிறா இருந்தால் கட்டாயம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃப்யூச்சரில் நிறையா இஃப்தார் ரெசிபிஸ் கூட வந்துட்டுருக்கு. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா ரெசிபிஸும் உங்களுக்கு அப்போ தான் வரும். இப்போ முதல்ல எப்படி நோன்பு கஞ்சி வைக்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல ஒரு மிக்சிங் பவுலில் அரை கப் அளவு நான் பச்சரிசி எடுத்திருக்கேன். அதாவது இது என்ன அரிசினா, நம்ம பிரியாணிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த அரிசி ஜீரக சம்பா. ஸோ இது 2-3 வெரைட்டியில் இருக்குது. இதுலேயே நீங்கள் துளசி அரிசின்னு ஒன்று இருக்குது. ஸோ அது கூட எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த ஜீரக சம்பா ரைஸ் தான் எடுத்திருக்கேன். நார்மலாக உங்ககிட்ட இருக்க அரிசிலையும் நீங்கள் இது செய்யலாம். பட் இந்த மாதிரி பச்சை அரிசியில் செய்கிறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு கஞ்சி. ஸோ இதுதான் நம்ம பார்க்குற முதல் குறிப்பு. அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, பாசிப்பருப்பு இது கூட சேர்க்க போகிறோம். அரை கப் அரிசினா 1/4 கப் அளவு பாசிப்பருப்பு சேர்க்க போகிறோம். இந்த பாசிப்பருப்பு வறுக்கலாம் தேவையில்லை, நம்ம டைரெக்டாகவே சேர்த்துடலாம். பாசிப்பருப்பை நம்ம இன்றைக்கி நோன்பு கஞ்சி செய்ய போகிறோன்னா முதல் நாள் வெயிலில் காய வச்சுக்கோங்க. காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பாசிப்பருப்பை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்த அரிசி பருப்பு ரெண்டையும் நல்லா களைஞ்சிட்டு 2-3 தடவை நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வைங்க. கரெக்டாக ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சுட்டு நம்ம அதுக்கு அடுத்ததுக்கப்புறம் தான் நோன்பு கஞ்சி எப்படி ரெடி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு முதல்ல ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய், 3 டேபிள் ஸ்பூன் ஆயில், ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் இது போட்டு லைட்டாக பொரிய விடுங்க. இது கொஞ்சம் லைட்டாக இதானதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பிரிஞ்சி இலை, வெந்தயம் 1 டேபிள் ஸ்பூன். எப்பயுமே நோன்பு கஞ்சியில் வெந்தயம் கொஞ்சம் கூடுதலாக போட்டுக்கோங்க. ஏன்னா நமக்கு பாடிக்கு அப்போ தான் நமக்கு நோன்பு டைமில் பாடி ஹீட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் நம்ம அந்த ஹீட்டை கம்மி பண்ணுறதுக்கு வெந்தயம் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கிறோம். அதுபோல் 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக புதினா ரெண்டும் சேர்த்துக்கோங்க. அதுக்கடுத்து கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து இப்போ நல்லா வதக்குவோம். கொத்தமல்லி, புதினா இது ரெண்டும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும், கருவேப்பிலை கம்மியாக இருக்கணும். இன்றைக்கி நான் வெஜிடேரியன் கஞ்சி தான் செய்கிறேன். ஸோ அதனால் நான் வெறும் கேரட் மட்டும் சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நான்வெஜ் ஃபார் எக்ஸாம்பிள் மட்டன் போடுறீங்கன்னா இந்த கேரட்டுக்கு பதிலாக மட்டன் சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்கிக்க வேண்டியதான். ஸோ நான்வெஜ் வெஜ்ஜும் ரெண்டும் ஒரே மெத்தட் தான். நம்ம ஜஸ்ட்டு நான்வெஜ்ஜை வேக வைக்கிறோம். இப்போ நம்ம அரை மணி நேரம் ஆன அரிசியை நல்லா திரும்ப ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு அரிசியை இதில் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இது போல் லைட்டாக ஒரு தடவை கிண்டிக்கோங்க. நல்லா உங்களுக்கு அரிசி அப்போ தான் நம்மளுக்கு தனித்தனியாக நல்லா வெந்து வரும். இப்போ இது கூட 4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்குவோம். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 4 கப் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, லாஸ்ட்டாக நான் தக்காளி சேர்க்குறேன். ஏன் லாஸ்ட்டாக நம்ம தக்காளி சேர்க்குறோன்னா, நல்லா பழுத்த தக்காளி எடுத்துடக்கூடாது. அது மாதிரி எடுத்திங்கன்னா இதோட கலர் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரெட் கலரில் ஆயிரும். ஸோ நம்ம தக்காளி எடுக்கிறப்ப கேர்ஃபுல்லாக கொஞ்சம் காயாக இருக்க தக்காளி ஒரு பாதி சைஸில் அளவுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுருவோம். உப்பு போட்டுட்டு நம்ம மூடி வச்சு ஒரு 4 அல்லது 5 விசில் விடுங்க. கரெக்டாக 5 விசில் கழித்து நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு இந்த குக்கர் ரொம்ப சின்னதாக இருந்ததுனால நான் கொஞ்சம் பெரிய குக்கர் மாற்றிக்கிட்டேன். இப்போ நமக்கு எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. கரெக்டாக நம்ம வச்ச தண்ணியும் கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு இது கெட்டியாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம ஒரு மெயினான ஒரு இது பார்க்க போகிறோம். அது என்னென்னா, இந்த கஞ்சி இப்படியே இல்லாமல் இன்னும் கூட கொஞ்சம் டேஸ்ட்டாக மாற்றுறதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, நல்லா தேங்காய் பால் இருக்கு இல்லையா, அரை மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு கூட போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். அதுலேருந்து நல்லா பால் புழிஞ்சு கொஞ்சம் திக்காக இருக்க பாலாக பார்த்து இந்த மாதிரி இது கூட சேர்த்துக்கோங்க. நல்லா மேக்ஸிமம் பால் திக்காக இருக்கிற மாதிரி இது கூட சேர்த்தோன்னா உங்களுக்கு இதோட கஞ்சியோட நோன்பு கஞ்சியோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம கஞ்சியும் நல்லா கமகமான வாசனையாகவும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது கொதிக்கக்கூடாது. நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லைட்டாக அந்த நம்ம போட்டிருக்க தேங்காய் பால் மட்டும் மிக்ஸ் ஆக்கிட்டால் போதும். இப்போ நம்ம நோன்பு கஞ்சியை வேறு ஒரு பாத்திரத்துக்கு எடுத்து ஊற்றிடுவோம். சுவையான நோன்பு கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. ரமலான் ஸ்பெஷல். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீடுகள்லையும். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட சீக்கிரம் வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். டாடா, பாய்.